ஒருத்தங்களை பார்த்தோன்னே அவங்கள அப்படியே நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றுறது அவங்களோட முகம்தான், அவங்களோட கண், அவங்களோட சிரிப்பு, இதுதான் நம்ம மனசில் வந்து பதியும். ஆனால் இந்த சிரிப்புலேயே ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும்ல. நம்ம இந்த உடல் உறுப்புகள்லேயே அந்த 5 சென்சஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் அதிகமாக எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கண், இந்த வாய், இது ரெண்டு தான் ரொம்ப யூஸ் பண்ணுறோம். வாயை 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், ஒன்று சாப்பிட்றதுக்கு, இன்னொன்று பேசுகிறதுக்கு. இப்போ இந்த வாயை சுற்றி உள்ள ஃபேஷியல் மசில்ஸில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்க பேசுகிறது, மெல்றது, முழுங்கிறது, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான லைஃபுக்கான ப்ராசஸே அஃபெக்ட் பண்ணுது. இதை தான் ஓரோமேண்டிபுலர் டிஸ்டோனியா அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் உடனே வந்து இந்த வயசானவங்க, பல்லு இல்லாதவங்க மென்னுக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அப்படியே மென்னுட்டே இருப்பாங்க. அது வந்து ஓரோமேண்டிபுலர் டிஸ்டோனியாக்கெலாம் நாங்கள் கொண்டு வர மாட்டோம். அது வந்து ஏடென்டுலஸ்னால வர டிஸ்கைனேசியா, பல்லு இல்லாதனால வர டிஸ்கைனேசியா, அது வேறு. அதுக்கு டென்ச்சர்ஸ் வைக்கிறது, கரெக்டாக டென்ச்சர்ஸ் ஃபிட்டிங்காக இல்லைனாலும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது செப்பரேட் என்டைட்டி. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து ஓஎம்டின்னு சொல்லுவோம், ஓரோமேண்டிபுலர் டிஸ்டோனியா. அதாவது வாயானது இந்த ஜாருக்கு பார்த்தீங்களா, கீழ்த்தாடன்னு சொல்லுவோம்ல, ஒன்று இப்படி திறந்துக்கிட்டே இருக்கும், இல்லை இப்படி வந்து இப்படி போகிறது, இப்படி போகிறது, சும்மாவே இருக்காது. அந்த வாயை அவங்களால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க முடியாது, தூங்குறப்ப மட்டும்தான் அது க்ளோஸ்டாக இருக்கும். மற்றபடி அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நம்ம உதடுகளால் உச்சரித்து தாடையை நகர்த்தி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ பேச்சு தெளிவில் இருக்காது. அப்புறம் என்ன ஆகும், சாப்பிடும்போது மெல்லும்போது இங்கே நம்ம இப்படி மெல்ல நினைப்போம், ஆனால் இப்படி போயிடுச்சுன்னா அந்த சாப்பாட்டை மென்று கூட முழுங்க முடியாது. ஸோ அவங்க கரைச்சி அரைச்சி அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் நமக்கு வந்து டைரக்ட் சர்க்யூட், இன்டைரக்ட் சர்க்யூட்டுன்னு இருக்குது. டோப்பமின், இதை பற்றி நான் பல வீடியோவில் பேசியிருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த கண் மட்டும் இப்படி துடிக்கிறது, ஒரு கண் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஹெமிஃபேஷியல் ஸ்பாசம், அப்புறம் பிளிஃபரோஸ்பாசம், இது ரெண்டை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ளஸ் பார்க்கின்சன் டிசீஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த எல்லா என்டைட்டியும், இப்போ நான் சொல்கிற ஓரோமேண்டிபுலர் டிஸ்டோனியா, பிளிஃபரோஸ்பாசம், ஹெமிஃபேஷியல் ஸ்பாசம், பார்க்கின்சன் டிசீஸ், ட்ரமர், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பிரச்சனை எங்கே அப்படின்னா பேசல் கேங்லியா, அடுத்தது செரிபெல்லம், அதோட கனெக்ஷன்ஸ். ஸோ இங்கே பிரச்சனை இருக்கிறனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருது. அதாவது இதை தான் மூமெண்ட் டிஸார்டர்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஓரோமேண்டிபுலர் டிஸ்டோனியாவும் இந்த என்டைட்டிக்குள்ளே தான் வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சில பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கிறோம், ப்ளஸ் எம்ஆர்ஐ எடுத்து பிரெயினில் அந்த பேசல் கேங்லியா அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கும். ஏன்னா சில சமயங்களில் அந்த பேசல் கேங்லியாவில் ஏதாவது ஒரு கட்டி இருக்குது, அந்த மாதிரினா கூட இந்த மாதிரி வரலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சில பேர் பெயின் சொல்லுவாங்க. ஸோ அதனால் எம்ஆர்ஐ பிரெயின் அப்படின்றது ஸ்ட்ரக்சரல் பிரெயின் நல்லா இருக்கான்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். அப்புறம் சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுவோம். அடுத்தது இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப பெரிய லெவலில் நம்மளால் சரி பண்ண முடியறதில்ல. ஆனால் இதுக்கு சில டேப்லெட்ஸ் இருக்குது. டேப்லெட்ஸ் போடும்போது ஒரு 100க்கு 50% நல்லாயிடுறாங்க. சில பேஷண்ட்க்கு பொட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன் எந்த மசில்லாம் ஹைப்பர் ஆக்ட் பண்ணுதோ, ஓவர் ஆக்ட் பண்ணுதோ, ஸ்பாஸ்மாக போய்கிட்டே இருக்கோ, அதிலெல்லாம் பொட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன் போடுறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக டிபிஎஸ், டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் ஒரு தெரப்பி இருக்குது. இப்போ டிரான்ஸ்கிரீனல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் வந்து ரிசர்ச்சில் இருக்குது. டிரான்ஸ்கிரீனல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் வந்து நிறைய அந்த ஸ்ட்ரோக், பார்க்கின்சன்ஸ்க்கெலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, நல்ல அவுட்கம் கொடுக்குதுன்னு. இப்போ ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. ஓரோமேண்டிபுலர் டிஸ்டோனியாவில் டிஎம்எஸோட ரோல், ஏன்னா இந்த டிஎம்எஸ் வந்து ஒரு நான் இன்வேசிவ் டூல், வலி இருக்காது, எதுவும் இருக்காது. ஸோ சில அந்த மோட்டார் ஏரியாவில் ஃபேஷியல் மசில்ஸ்க்கான ஏரியாவை நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது இந்த டிஸ்டோனியா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இனிமேல் தான் வந்து ரிசர்ச்லாம் கொஞ்சம் அந்த கன்க்ளூஷன் ரிசல்ட்ஸ்லாம் வரணும். பட் சோஃபார் நமக்கு வந்து பொட்டுலினம் டாக்ஸின் இருக்குது, டிபிஎஸ் இருக்குது, டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கான தெரப்பி. அஸ் அ நியூராலஜிஸ்ட்டாக இந்த கண்டிஷனை பற்றியும் உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் இதுக்காக ட்ரீட்மெண்ட் என்கிட்ட வந்தாங்க, அதனால தான் உங்கள்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம். நமது மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன, மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம், நல வாழ்வு 40 நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.